அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சுக்கிரன் உச்சம் பெறுவதை காட்டிலும் அவர் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தும் நீச்சபங்க ராஜ யோகத்தின் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமைய போகின்றன, அக்டோபர் 11ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 3ஆம் தேதி வரை ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய இந்த தருணமாக அமைவதால் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் ஜென்மத்தில் விரயத்தில் இருந்து வலம் வந்து கொண்டிருந்த சுக்கிரன் ஜென்மத்திற்குள் வந்து நீச்சம் பெறுகிறார். ஏற்கனவே ஜென்மராசியில் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் 18ஆம் தேதி முதல் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். அங்கு சென்று அவர் நீச்சம் பெற போகிறாருங்க. தனஸ்தானத்தில் சூரியனும் நீச்சம் பெறக்கூடிய வேளையில் ஜன்மத்தில் ஏற்கனவே சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன். தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கிறார். அவர் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம், ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல், சௌகரியமான வாழ்க்கை என்று அனைத்தும் கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது இல்லற சுகம், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை என அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் சகாயமானவராகவும் இருக்கிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சூரியனும் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் இரு நட்பு கிரகங்களும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீச்சபங்க ராஜயோகம் வலுவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுவதால் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் அமர்ந்து சப்தமத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடும். காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் போன்றவை சுக்கிரனின் அருளால் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சுக்கிரனும் செவ்வாயும் மட்டும்தான் ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் சில சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் சுக்கிரன் ஜென்மத்தில் நீச்சம் பெறுகிறார். ராசியின் நீச்ச அதிபதி ஜென்மராசியில் நீச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் அங்கு நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமாக கைகூடுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் மிக வலுவாக நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது நவம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்றும் பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் இருந்து சுமார் 2-3 மாதங்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் 6, 8, 12 அதில் ஒரு இடமான 12ஆம் இடத்தில் இருந்து விலகுகிறார். எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவற்றை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் இந்த வேளையில் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியாக நிறைவு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்தமான நிலை விலகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் உள்ளிட்ட
பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேல் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடைய அமைப்பில் மாற்றம் ஏற்படுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். குறிப்பாக வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் விரயத்தை விட்டு ஜென்மத்தில் நுழைந்து விட்டார். எனவே வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். விரயங்களை கூட சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இது மட்டுமல்லாது சுக்கிரன் என்றால் சுத்தம் என்று சொல்லிவிடலாம். சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலையை மாற்றி கொடுப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பமும் வலுவான அமைப்பும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. சுக்கிர தோஷம் பல வகையில் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த தருணம் அமைகிறது. சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே உணர்ச்சி படக்கூடிய வேலைகளில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் சிந்தித்து செயல்பட்டாலே பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். புதிய வேலை, கடல் தாண்டி சென்று வேலை பார்த்தல் போன்ற அனைத்துமே மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துவதால் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பாக பிரிவினை மற்றும் பல சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி மிக சிறப்பான மனநிறைவு காணக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் பணவரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று அல்லல் பட்டு கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பும் சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. உங்களது இல்லம் தேடி உங்களது திறமை வெளிக்கொணரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. உங்களிடம் இருக்கக்கூடிய தனி திறமையை கண்டுகொள்ள முடியவில்லை, அந்த திறமையை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தனி திறமையை மேம்படுத்துவதற்கும் அவற்றை வெளிக்கொணருவதோடு அவற்றை சரியான பாதையில் வெளிப்படுத்துவதால் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் மறைந்திருக்கக்கூடிய இடத்தை விட்டு விலகி நீச்சம் பெற்றிருப்பதும் உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் வலுவாக விலக்கி தங்களுடைய வாழ்வில் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி நிறைவாக தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி சுக்கிரன் உச்சம் பெறுவதை காட்டிலும் நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக கைகூடும்.